கவலை ஒரு முஃமினுடைய உள்ளத்தை பலகீனப்படுத்தும். கவலை அவனுடைய நோக்கத்தில் அவன் பயணிப்பதை தடுத்து நிறுத்தும். கவலைதான் ஷைத்தானுக்கு விருப்பமான காரியங்களில் முஃமினுடைய வாழ்க்கையில் ஷைத்தான் வழிகெடுக்க விரும்புகின்ற மிக முக்கியமான காரியத்தில் ஒரு காரியம் கவலை. இதை அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திவிட்டால் அவனுடைய நோக்கத்திலிருந்து, அவனுடைய வணக்க வழிபாட்டிலிருந்து, அல்லாஹோடு அவனுக்கு இருக்கக்கூடிய தொடர்பில் இருந்து அவனை நீக்கிவிடலாம் என்று ஷைத்தான் இந்த அமலை முஃமின்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவதை மிக விருப்பத்தோடு செய்கிறான் என்று இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த பூமியில் அதனால் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ளுங்கள், உங்களோடு அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தி அடையுங்கள், மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழ்வீர்கள் என்று இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். புரியவர்களே, இந்த கவலைகள் நீங்க அல்லாஹ்வுடைய தீன் சொல்லுகிற சில வழிகளை எமக்கு முன்னால் முன்வைக்கிறேன். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. இந்த பூமியில் பொருளாதாரத்தில் பிரச்சனையா? லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. இந்த பூமியில் உங்களுடைய குடும்ப வாழ்வில் பிரச்சனையா? லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. யார் சொன்ன வார்த்தை இது? யார் சொன்ன வார்த்தை? இத் ஹுமா ஃபில் கார், இத் ஹுமா ஃபில் கார் இத் யகூலு லிசாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. சௌருடைய குகை 50 வாள் அந்த குகையை சுற்றி நிற்கிறது. அதில் ஒரு தோழர் சொன்னார் இன்னொரு தோழரை பார்த்து, என் தோழரே, அல்லாஹுடைய ரசூலே, அல்லாஹுடைய நபியே, அவர்கள் குனிந்தால் எம்மை பார்த்து விடுவார்கள், அவர்கள் குனிந்தால் எம்மை பார்த்து விடுவார்கள். எதற்கு நிற்கிறார்கள்? எம்முடைய தலை வெட்டப்பட்டு கொண்டு செல்லப்பட்டால் 100 சிகப்பு ஒட்டகங்கள் அவர்களுக்கு பரிசளிக்கப்படும். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த தோழர் யார்? லிசாஹிபி, அல்லாஹ் அவர்களை தோழர் என்று சொல்கிறான். யார் அவர்? அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களை பார்த்து அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. கவலைப்படாதே அபூபக்கரே, எம்மோடு அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். என்ன வார்த்தை! நாம் இருவரா? எம்மோடு மூன்றாமவராக அல்லாஹ் இருக்கிறானே அபூபக்கரே, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்வில் ஏற்பட இருந்த மிகப்பெரிய சோதனையை விட்டு அவர்களை பாதுகாத்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹு அக்பர், அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசிய ஒரு நபி. பனி இஸ்ரவேலர்கள் தங்களை ஈமான் கொண்டவர்களை அழைத்துக் கொண்டு வேறு ஊரை நோக்கி ஃபிரௌனுடைய சோதனையிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று விரண்டு செல்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் கூறுகிறான், அந்த படையும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய படையும் ஒன்றோடு ஒன்றாக பார்த்தது, இரண்டும் ஒன்றோடு ஒன்றாக சந்தித்தது. முன்னால் ஃபிரௌன், பின்னால் கடல். பனி இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமை ஈமான் கொண்டவர்களில் சிலர் சொன்னார்கள், இன்னா லமுத்ரகூன், மூசா, நாம் கைவிடப்பட்டு விட்டோம், நாம் இவர்களுடைய பிடியில் சிக்கிக் கொண்டோம். இன்று பலர் சொல்லக்கூடிய இதே வார்த்தை, அல்லாஹ் அவர்களை சோதித்தால் நாம் அழிந்து விட்டேன், எனக்கு சிரமம் ஏற்பட்டு விட்டது, என்னை அல்லாஹ் கைவிட்டு விட்டால். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கால கல்லா, கால கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். என் ரப்பு என்னோடு இருக்கிறான், என் ரப் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ஒரு கைத்தடியின் உதவியால் அந்த கடலை பிளந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தான். இந்த பூமியில் குர்ஆனுடைய வரலாறுகளில் மிகச் சிறந்த வரலாற்றில் ஒரு வரலாறு அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. அவர்களுடைய தந்தை யார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை யார்?
யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, ஒரு நபியின் தந்தை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சோதனைகளை எல்லாம் சாதாரணமாக எண்ணிவிட முடியுமா? தான் நேசித்த, தன்னோடு வாழ வேண்டும் என்று விரும்பிய ஒரு குழந்தை, அல்லாஹுவால் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கண்ணியமிக்க அந்த குழந்தை சிறு வயதிலேயே தன்னை விட்டு தொலைந்து விடுகிறது. அதே கவலையில் நீண்ட நாட்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய வாழ்வை கழிக்கிறார்கள். அதனால் அவர்களுடைய பார்வையும் சென்று விடுகிறது. நம்மெல்லாம் அறிந்த வரலாறு. முதல் குழந்தை தொலைகிறது, இரண்டாவது குழந்தையும் சிறைபிடிக்கப்படுகிறது. அந்த சகோதரர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், நம்முடைய சகோதரர் யூசுஃபும் பின்யாமீனும் தொலைந்து விட்டார்கள், பின்யாமீன் சிறைபிடிக்கப்பட்டு விட்டார், என்ன செய்வது? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என் பிள்ளைகளே, நீங்கள் செல்லுங்கள், யூசுஃபையும் அவர்களுடைய சகோதரரையும் தேடுங்கள். வலா தைஅஸு மிர் ரௌஹில்லாஹ். எந்த நிலையில் சொல்கிறார் பாருங்கள். எமக்கு ஒரு சின்ன சோதனை வந்தாலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழந்து விடுகிறோம். அல்லாஹ் எனக்கு வெற்றியை கொடுப்பானா, அல்லாஹ் எனக்கு இதிலிருந்து நீக்குவானா என்று. நபி யாக்கூப் இவ்வளவு காலம் ஒரு குழந்தை தொலைந்து விட்டது, மீண்டும் அவன் திரும்பி வருவானோ இல்லையோ என்று அவர்களுக்கு தெரியாது. அப்போதும் சொன்னார்கள், என் பிள்ளைகளே, ஒருபோதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய காஃபிர்கள் தான் நம்பிக்கை இழப்பார்கள். அல்லாஹு அக்பர். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் எம்மோடு இருந்தால், இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, நோயா, பிரச்சனைகளா, கடன் தொல்லையா, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் என்னோடு இருந்தால், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து வெளியேறக்கூடிய வழியை ஏற்படுத்துவான் என்ற நம்பிக்கையோடு ஒருவன் இருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்வை எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் அல்லாஹும் அவனோடு நடந்து கொள்வான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பூமியில் உள்ள எல்லோரும் உங்களுக்கு ஒரு நன்மையை அளிக்க நாடி ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் அதை விதியாக எழுதி இருக்கவில்லை என்றால் எதையும் அவர்களால் செய்ய முடியாது. இந்த பூமியில் உள்ள எல்லோரும் உங்களுக்கு ஒரு கெடுதலை அளிக்க நாடினாலும் அல்லாஹ் அதை எழுதி இருக்கவில்லை என்றால் அவர்களால் உங்களுக்கு எதையும் செய்துவிட முடியாது. அல்லாஹு அக்பர். இந்த நம்பிக்கை, அல்லாஹ் நாடாமல் எதுவும் நடக்காது, நடக்க முடியாது. என் ரப்பு உதவி செய்தால் யாரும் எதுவும் அதை தடுக்க முடியாது. நெருப்பு குண்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எரியும் பொழுது நெருப்பு என்னை சுடும் என்ற நம்பிக்கையை விட அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்ற நம்பிக்கை அதிகமாக இருந்ததால் நெருப்பின் தன்மையை அல்லாஹ் மாற்றி குளிர்ச்சி அளிக்கக்கூடியதாக மாற்றினான். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹு அக்பர். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஒரு தன்மை நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். அல்லாஹ் என்னை பாதுகாப்பான், அல்லாஹ் எனக்கு இந்த பிரச்சனையை நீக்குவான், என் ரப்பு எனக்கு உதவி செய்தே தீருவான், அவன் என்னை அரவணைப்பான், என் கவலையிலிருந்து அவன் என்னை நீக்குவான் என்ற ஒரு நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் பிறக்க வேண்டும். இது பிறக்காமல், இந்த ஈமானுடைய வெளிப்பாடு நம்முடைய உள்ளத்தில் வெளிப்படாத வரை சோதனைகளும் பிரச்சனைகளும் கவலைகளும் நம்முடைய வாழ்விலிருந்து நீங்காது. உஹதுடைய தோல்விக்கு பிறகு, தோல்வி என்று சொல்லக்கூடாது, தோல்வியுடைய விளிம்பு வரை முஸ்லிம் படை சென்றதற்கு பிறகு ஏன் இந்த சோதனைகள் ஏற்பட்டது என்று மதீனா முழுக்க பேச்சுக்கள் கிளம்பி இருக்கும் பொழுது காஃபிர்கள், குறைஷிகள் என எல்லோரும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் முஸ்லிம் படை தோற்றுவிட்டது, இனிமேல் எழுந்து வர முடியாதவர்களால் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது குர்ஆனுடைய ஒரு வசனம் இறங்குகிறது. வலா தஹினு வலா தஹ்ஸனு
வஅன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். அல்லாஹு அக்பர். கவலைப்பட வேண்டாம், நீங்கள் பயம் கொள்ள வேண்டாம். தோல்வியுடைய விளிம்புக்கு சென்று விட்டீர்கள், இனிமேல் அல்லாஹ் எங்களை வெற்றியடைய செய்வானா என்ற எண்ணம் வேண்டாம். வஅன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். யாராக வாழ்ந்தால்? யாராக வாழ்ந்தால்? முஃமின்களாக வாழ்ந்தால் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். யோசித்து பாருங்கள். இன்றைய காலையில் ஒரு பிரச்சனை வந்தால் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அதோடு முடிந்து விடுகிறது. அந்த பிரச்சனை நீங்கும் வரை